வணக்கம். சமீப நாட்களில் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்தில் தண்ணீர் உள்வாங்கியதால் கடலுக்கு அடியில் உள்ள பாறைகள் பச்சை நிறத்தில் பாசி படிந்து பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கிறது. மேலே பார்த்தால் நீல வானமும் கீழே பார்த்தால் பச்சை நிற பாறைகளும் பார்ப்பதற்கு மிகவும் கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கிறது. இந்த இடத்தில் 2 பாடல்கள் நினைவுக்கு வருகின்றன. ஒன்று பச்சை மயில் வாகனனே என்ற முருகனின் பாடலும், பச்சைமா மலைபோல் மேனி என்று மலையைப் பற்றி பாடினாலும், பாறைகளும் இங்கே பச்சை நிறமாகக் காணப்படுவதால் இந்த 2 பாடல்களும் நினைவிற்கு வருவது இயற்கையே. இப்போது செய்திக்கு வருவோம். கடற்கரையிலே 4 அடி உயரமுள்ள 2 கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் கல்லூரியிலிருந்து கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சோதனை செய்திருக்கிறார்கள். அவை அனைத்துமே சுமார் 50லிருந்து 100 ஆண்டுகளுக்குள் நிறுவப்பட்ட கல்வெட்டுகள் என்று தெரிய வருகிறது. ஒரு கல்வெட்டில் மாதா தீர்த்தம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், இன்னொரு கல்வெட்டில் பிதா தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இவை பற்றி எனக்கு தெரிந்த அளவில் சிறு செய்தி ஒன்று கூறுகிறேன். எனக்கு இப்போது 60 வயது ஆகிறது. சின்ன வயதில் திருச்செந்தூருக்கு அடிக்கடி சென்று முருகனை வழிபடுவது உண்டு. திருச்செந்தூருக்கு அருகில்தான் எங்கள் ஊரும். அப்போது கடற்கரையில் மூலவர் சன்னதியின் முன்பாக இருந்து தெற்கே வரிசையாக இப்போது வெளியில் வந்திருக்கும் கல்வெட்டுகள் போன்று நிறையவே உண்டு. அவை கடற்கரையில் நின்று கொண்டிருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். அப்போது அதை பற்றி அங்கே இருந்த ஒரு பெரியவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், இங்கே நிறைய தீர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒரு பக்தி மயமான கதை உண்டு. அந்த தீர்த்தத்தை குறிக்கும் வகையாகத்தான் இந்த கல்வெட்டுகள் நிறுவப்பட்டிருந்தன. அவை கால ஓட்டத்தில் பூமிக்கு அடியில் போய்விட்டது என்று நினைக்கிறேன். அவர் சொன்னது ஒன்று மட்டும் நினைவிற்கு வருகிறது. மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரில் அமைந்திருந்த கல்வெட்டு பெயர் வதனாரம்ப தீர்த்தம் என்பது. இந்த இடத்தில் கடல் சற்று ஆழமாக இருக்கும், அலைகளும் சற்று வீரியமாக இருக்கும். இந்த தீரத்தின் சிறப்புத் தேவர்களின் அரசன் இந்திரன் தினசரி அதிகாலையில் இங்கு தீர்த்தமாட வருவார். தன்னுடைய இளமை என்றும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து இந்த வதனாரம்ப தீர்த்தத்தில் தினமும் நீராடி முருகனை தரிசனம் செய்துவிட்டுச் செல்வதாக ஒரு நம்பிக்கை. அந்த இடத்தில் சற்று ஆழமாக இருப்பதால் பக்தர்கள் நீராடுவதைத் தவிர்க்கவும், பொதுவாக கடல், ஆறு, குளங்களில் நீராடும் போது கவனமாக இருங்கள். முன்பெல்லாம் கோயிலை ஒட்டியே கடல் அரிப்பு தடுப்புச் சுவர் இருக்கும். இப்போது அதனை கருங்கல்லாலான தடுப்புச் சுவர் அமைத்து கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அருகே கல்லாலான இருக்கைகள் கூட அமைத்திருக்கிறார்கள். இதனை இந்த பகுதியில் உள்ள பெரியவர்களிடமும் இது பற்றிய ஆர்வம் உள்ளவர்களிடமும் கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம். இந்த செய்தியின் தொடர்ச்சியே இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2 கல்வெட்டுகள். அதை மேலும் ஆராய்ச்சி செய்து விரிவுபடுத்தலாம். கோயிலின் ஆவணக் காப்பகத்தில் கூட இது பற்றிய குறிப்புகள் இருக்கலாம். இன்றும் நிறைய சிதிலம் அடைந்த நிலையில் சிலைகள் கிடைத்ததாக செய்தி வெளியாகியிருக்கிறது. கருணைக்கடலே கந்தா போற்றி.